ஹலோ கைஸ், ஐம் மருண். கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு லேபரட்டரியில் சயின்டிஸ்ட் பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது டைமண்ட் அன்வீல் எனும் டூலை பயன்படுத்தி எக்ஸ்ட்ரீமான ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட 100 மடங்கு அதிகமான ப்ரெஷர். பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தின்னான கோல்டு பிளேட்டை சயின்டிஸ்ட் பயன்படுத்துறாங்க. ஏன் கோல்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு தங்கம் எதனோடும் வினை புரியாது, அதனால கோல்டை பயன்படுத்துறாங்க. ஆனால் சுமார் 3500 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல கோல்டு ஹைட்ரஜனுடன் கம்பைண்ட் ஆகி தங்கம் ஹைட்ரஜனுடன் இணைந்து சாலிடான கோல்டு ஹைட்ரேட் உருவாயிருக்கு. அப்படி உருவான சாலிடு கோல்டு ஹைட்ரேட் தங்கத்துக்குள்ள ஹைட்ரஜன் ஃப்ளூயிட் போல ஃப்ளோ ஆகுது. அதனால தங்கம் மின்சாரத்தை கடத்தும் தன்மையை, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தன்மையை பெற்றிருக்கு. இந்த மொத்த ரிசர்ச்சும், அதாவது பெட்ரோலியம் போன்ற ஹைட்ரோ கார்பன்ஸ் மீது எக்ஸ்ட்ரீம் பிரஷர் மற்றும் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கொடுக்கும் போது அது நேரம் எப்படி உருவாகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது சயின்டிஸ்ட் இந்த கோல்டு ஹைட்ரேட் உருவாயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.